சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க மேடம். சார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட உடலுக்கு பக்கத்துல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அங்க இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு சார்? சிச்சுவேஷன்ன்றது ஒரு சிச்சுவேஷன் இல்லைங்க. தொண்டர்களோட ஒரு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில இருக்காரு அவரு. ஒரு மக்கள் தலைவருடைய இது எப்படி தெரியுமா இதில் பார்த்துடலாம். பெரிய ஒரு மக்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம், மக்கள் ஆதரவு எல்லாரும் கண்டு அஞ்சலி பண்ணியிருக்காங்க. அது மறக்க முடியாத ஒரு இதுவாக இருக்கு. 4 கிலோமீட்டர் வந்து 3 மணி நேரம் வண்டி கிராஸ் ஆகிட்டு இப்போ தான் ஜஸ்ட் பொசிஷன் பண்ணியிருக்கேன் அவரை. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கலாம். கும்பலோட கும்பலாக விட்டாங்க. அதனால ரொம்ப டிராஃபிக், ரோடு வச்சிருந்தது ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. ஓகே சார். சார் கேப்டன் அவர்களோட உடலை எடுத்துட்டு வரும்போது அந்த ரசிகர்கள் எல்லாரும் எப்படி, அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த கூட்டத்துக்கு மத்தியில அவர் எடுத்துட்டு வரும்போது நீங்க எப்படி பார்த்தீங்க? மறக்க முடியாத எப்படின்னு கேட்டால் அவங்களாம் வந்து எல்லாருமே மேலே விழுந்துற மாதிரி இருக்காங்க. அவருக்கு கொரோனான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் யாரும் அதை பற்றி கவலையே படல. அவர் மேலே அவ்வளோ ஒரு மக்கள் அன்பு செலுத்தி ஒரு பிரியா விடை கொடுத்து அனுப்புற மாதிரி விடவே மாட்டுறாங்க. சுற்றி சுற்றி மேலேயே இங்கே தான் இருக்காங்க. அதாலேயே ரொம்ப இதுவாக இருந்தது. மக்கள் மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அவருக்கு மக்கள் மனசை வென்றிருக்காரு அவர். எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காரு. நிச்சயமா சார். பிரேமலதா மேம் என்ன எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அவங்க பக்கத்துலயே இருக்காங்க. அவங்க எதுவும் சொன்னாங்களா? இல்லை மேடம், அந்த அவங்க சொல்றது அளவுக்கு நாங்கள் க்ளோஸாக இல்லை. பட் அவங்க பெரிய மாபெரும் இழப்பு. அவங்க ஃபேமிலிக்கே அவர் ஒரு பெரிய ஒரு இழப்பு. அது ஈடு செய்ய முடியாத இழப்பு அவங்களுக்கு. ஆம்புலன்ஸ்ல வரும்போது எதுவும் பேசுனாங்களா சார்? சார் எதுவும் கேப்டன் எதுவும் லாஸ்டா பேசின வார்த்தைகள் எதுவும் சொல்லி? இல்லை மேடம், நான் ஆம்புலன்ஸ் உள்ளே வரல மேடம். நான் வெளியே வந்து உள்ளது தெரியாது. அது கேபின் தனியாக இருக்கும். அதில் வரல மேடம். அதில் சரிங்க சார். கேப்டனோட பசங்க 2 பேர் எப்படி இருக்காங்க? அவங்களோட மனநிலை எப்படி? நீ பார்த்தாவே டிவியில் பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு. சின்ன ஒரு அவங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு அவர் அப்பாவை பார்த்து அவருக்கு அப்படி அழுவது பார்த்து எங்களுக்கெல்லாம் கண்ணீரில் தண்ணி வருது இப்போ. இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான இடமா இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒரு எமோஷனல் இருக்காங்க. அது யாருக்கு அது சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சி. எல்லாரும் எமோஷனல் இருக்காங்க எல்லாமே. ஓகே சார். யார் இவங்க தான் சொல்றதுக்கு இல்லை. எல்லாரும் மக்கள்லேருந்து தொண்டர்லேருந்து தலைவர்லேருந்து எல்லாருமே நம்ம பக்கம் அப்படிதான் இருக்கு. ஜனங்க வந்து தொண்டர்கள் வந்து விடமாட்டுறாங்க அவரை. இந்த மாதிரி ஒரு கலைஞர் ஜெயலலிதா மேடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஆதரவு இருக்கு. நிச்சயமா சார். கேப்டனோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் வராங்களா? வந்து அவங்களோட இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்களா? ஆமாம் மேடம், எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் நிறைய வரணும். அங்கேயே வந்துட்டாங்க. அங்கேயே வீட்லேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ வந்து யாரும் இப்போ பொசிஷன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, 5-10 மினிட்ஸ் ஆச்சு. இனிமேல் தான் எல்லாம் ரிசீவ்மெண்ட் பண்ணி எல்லாம் இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போவே மினிமம் 10,000 பேர் அங்கே இருக்காங்க கோயம்பேட்டில். ஓகே சார். அங்கே வரக்கூடிய செலிபிரிட்டிஸ், திரைத்துறையினர் எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு சார்? மனநிலைன்றதை விட ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எல்லாருமே அந்த அவங்களுடைய கண்ணீர் அஞ்சலியே மனப்பூர்வமாக செலுத்திட்டு இருக்காங்க. ஓகே சார். கேப்டனோட வீட்ல இருந்து அலுவலகத்துக்கு எடுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு சார்? 4 hours மேடம். மக்கள் கூட்டத்தினால அந்த அளவுக்கு டைம் எடுத்துச்சா சார்? நிச்சயமா மேடம். சாதாரண மக்கள் கூட்டம் இல்லை. அவரு விடவே மாட்டுறாங்க அவரை. அந்த அளவுக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோ, அவ்வளோ கும்பல். ஒரு 0 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அவள் தான் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அதை ஒரு எப்படி அது வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான அவருடைய அஞ்சலி செலுத்துறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் இழந்துட்டோன்ற ஃபீல் தான் அவங்களோட. அது வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எல்லாருமே வந்து உணர்வுபூர்வமாக வந்தாங்க. அங்கே எதுக்கும் தயாராக கேட்டால் அவரே இவங்களே உயிர் கொடுப்பாங்க பாருங்க. அந்தளவுக்கு அவங்க ஒரு என்ன சொல்கிறது, தண்ணியில மறந்து இருந்தாங்க எல்லாமே. சார் நாங்களும் கூட சோஷியல் மீடியால நியூஸ்லலாம் பார்க்குறோம். அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரே மக்களோட கூட்டம் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஆமாம். எல்லாரும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்களா சார்? நிறைய பேர் வந்துட்டாங்க மேடம். இன்னும் வந்துட்டு இருக்காங்க. மோடி கூட வரேன்னு சொல்கிறேன். பிரதமர் மோடி அவரும் வரேன்னு பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே சார். இதை தாண்டி இன்னும் வேற யாரெல்லாம் முக்கியமான பிரபலங்கள் யாரும் வந்திருக்காங்க சார் இப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இப்போ கவுண்டமணி சார் வந்தார். ஓகே சார். இந்த கும்பலை சரியாக பார்க்க முடியல மேடம். அதில் அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. எல்லாமே யாருன்னே தெரியல.
எல்லாரும் வந்தோம். காலைல இவர் சிஎம் வந்தார், இவங்க வந்தாங்க, மாஸ்டர் வந்தார், ஹெல்த் மினிஸ்டர், அப்புறம் நிறைய பேர் கட்சியில் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஓகே சார். கேப்டன் அவரோட உடலுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு அங்க இருக்கு, கூட்டத்துக்கு மத்தியில பாதுகாப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் தான் மேடம் இது இருக்கிறாங்க. பண்ணுறாங்க. So, ஆமாம், அதுக்கான இதெல்லாம் எப்படி ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எல்லாம் அரசாங்கம் முன்னின்று நடத்துகிறாங்க மேடம். ஓகே சார். அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை எல்லாம் நல்லபடியாக கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சார். இறுதி அஞ்சலி நல்லபடியாக நடக்கும் நாளைக்கு. ஏன்னா இப்போ அவருடைய உடலுக்கு தான் பாதுகாப்பு தேவையில்லை. அவர் தங்கப்பழையில் பத்திரமா இருக்கார் இப்போ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெல்கம் ப்ளீஸ்.